அந்த காலத்துல ஆண்ட்ராய்டு போட்டுட்டு இருந்தீங்க. இன்னைக்கு நாங்க கையில ஆண்ட்ராய்டு போன் வச்சிருக்கோங்க. இந்த ஆண்ட்ராய்டு எங்க வைக்கிறீங்க? எங்க ஆண்ட்ராய்டு தான் வைக்கிறீங்க. சரி என்ன சொல்றீங்க? இப்ப இலவட்ட கல்ல தூக்குனான்னு சொல்றீங்க. இன்னைக்கு எங்க பசங்க எல்லாம் இலவட்ட கல்ல தூக்க மாட்டான். ஏன் தெரியுமா? எதுக்கு தேவலாம் டைம் பேசிக்கிட்டு டைரக்டா பொண்ணையே தூக்கிடலாம் அப்படின்னு பொண்ணையே தூக்கிடுவாங்க எங்க பசங்க. போன் எடுக்க போட்டோ சரி குப்புறக்கு போட்டு மறுபடியும் அதான் செல்ஃபி போட்டோ எடுக்கிறேம்மா. சவுண்டுமா ஏமா ஒரு நான் டெக்னாலஜியா ஒரு காமெடி சொன்னா ரசி அது என்ன உசுக்கு இது என்ன குசுக்கு அப்படியா அப்படிக்கு மயிலாடுதுறை மாறி அப்ப நீங்களும் மொய் 500 ரூபா நோட்டை அப்ப அவன் அதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இருங்க. பெரிய விஞ்ஞானி மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பார். நானே யாரும் கிராஸ் பண்ணிடக்கூடாது வேகமா போய்கிட்டு இருக்கேன். வேகமா போய் அவர் பின்னாடி அதான் அப்படி வர்றாரு. இந்த பிள்ளை லிப்ஸ்டிக் போட்டுட்டு என்கிட்ட ஒரு மணி நேரமா பேசல சார். கெட்டி மேல நல்லா ஏற முடியும். அப்ப தாலியை கட்டுங்க. தாலி எடுத்து மாப்பிள்ளை திரும்புறேன் எல்லாம் மாமியார்கள் இப்ப 4 மாசம் மாமியார் கிடையாது. அந்த சம்பவம் நடந்தது. கொரோனாவும் மனைவி ஒண்ணுன்னு வாங்கி ஏன் கொரோனா வந்தோடனே எப்படி நம்மளை தனிமைப்படுத்திக்கிறோமோ மனைவி வந்தோடனே நம்மளை தனிமைப்படுத்திட்டு எப்படி அன்னைங்கிட்ட இருந்து அப்பாட்ட இருந்து அம்மாட்ட இருந்து நம்மளை தனிமைப்படுத்தி நைட்டு 1:30 மணி இருக்கும். வீட்டுக்குள்ள போறான் ஒரு திருடன் கத்தியோட பெட்டில் எழுப்பி வீட்டு ஓனரை மரியாதை பீரோ சாவியை கொடு. அவன் சப்புன்னு இருக்கிறான். நீ முதல்ல பீரோ வாங்கி கொடு. எங்க வீட்டுல பீரோவே இல்லை வரைக்கும். சரி ஓகேங்க சார். முத்து சார் எப்பவும் போல ஒரு போட்டியை ஸ்டார்ட் பண்ணலாம்னு இருக்கேன். போட்டி இங்க ஒரு போட்டி மட்டும் இல்ல கணையம் கல்லீரல் என்ன பண்ணலாம் சொல்லுங்க சார். ஒண்ணு நான் வரணும் பழமைன்ட்டா நான் என்ன சொல்லுவாங்க. ஆமா இல்லாட்டி முத்துவ சொல்லுவாங்க. இல்ல பெரும் பழமைன்னும் போது நீங்க ஆணவம் தெரியுது. ஆமா ஆணவம் தெரியுங்க. அப்புறம் கோமணம் தெரியுங்க. இருக்கு ஸ்கிரிப்ட்ல அது சொல்லக்கூடாது. அதனால நான் என்ன சொல்றேன்னா இங்க இருந்து நான் பேசிக்கிறேன். முத்துவை நான் அனுப்புறேன். பாத்தீங்களா சார்? நீங்க எதிர்பார்த்தது தானே. போயிட்டு வரப்பா. பேச ரெடி ஆயிட்டீங்க தலைவா. இல்ல அவங்க கைதட்டற பார்த்தா நம்மட்ட ஏகப்பட்ட ஜோக் எதிர்பார்க்கறாங்க. பட் கவலைப்படாதீங்க. 2 இட்லி 3 இட்லின்னு சொல்லுவாங்க. எதுக்குன்னா இப்ப ஏன் நல்ல உற்சாகமா கைதட்டறேன்னா இப்ப போக போற அந்த ஆசையில சந்தோஷத்துல கைதட்டறேன். இன்னொரு கூடுதல் மகிழ்ச்சி என்னன்னா இவங்க வேகமா முடிச்சிருவாங்க. வளவல் இழுக்க மாட்டாங்கன்னு ஒரு நம்பிக்கை. என்னை கேட்டா இப்பே வணக்கம் சொன்னா கூட சந்தோஷப்படுவாங்க. சரி இந்த வளகல கொலகல அதெல்லாம் தேவையில்ல. நான் வந்து இந்த கால ட்ரெண்டுக்கு நான் பேச போறேன். முதல்ல மைக்கை வச்சுட்டு பேசுங்க. குழந்தைக்கு மைக் அங்க இடக்கு பேசுறாங்க. அதே போல நீங்களும் 2 குரூப்பா பிரிஞ்சுக்குங்க. இந்த காலம் பேசுறப்ப யாராவது 2-3 பேர் கை தட்டுங்க. 2-3 பேரா? சரி ஒரு 4 பேர் தட்டுங்க. அந்த காலம் போது எல்லாருமே கை தட்டுங்க. பாத்தியா கல்பனாவோட Dress பார்த்தே சொல்லலாம். அதெல்லாம் இந்த காலம். ஓ இந்த அளவுக்கு Dress போட்டு அப்ப இன்னும் மேல ஏத்தி போனா என்னம்மா அம்மா ஒரு அளவு நம்ம ஏதாவது ஒரு பொருளோட பேசு. சரி ஓகே. இப்போ அந்த காலத்துல நீங்க எப்படி இருந்தீங்க? இந்த காலம் தான் ட்ரெண்ட்னு நான் பேச வந்தேன். அந்த காலத்துல எப்படி இருந்தாரோ இன்னும் அப்படியே தான் இருக்காரு. வளரவே இல்ல அவரு. நோ அந்த காலத்துல கோமணத்தை விட்டு பின்னாடி வச்சிட்டு உட்கார்ந்துற. இன்னைக்கு நாங்க கோட் ஷூட் போட்டு எப்படி ஜம்முன்னு உட்கார்ந்திருக்கோம் பாருங்க. ஏமா அவனே இல்ல ரிட்டையர் ஆன டிடிஆர் மாதிரி உட்கார்ந்திருக்கான் அவனே. அந்த காலத்துல ஆண்ட்ராய்டு போட்டுட்டு இருந்தீங்க. இன்னைக்கு நாங்க கையில ஆண்ட்ராய்டு போன் வச்சிருக்கோங்க. நீங்க என்ன சொன்னாலும் தட்டவே மாட்டேங்கிறீங்களே. அதாவது இந்த ஆண்ட்ராய்டு எங்க வைக்கிறீங்க? எங்க ஆண்ட்ராய்டு தான் வைக்கிறீங்க. அது சில நேரம் வைப்ரேட் ஆகுது. அது இங்க போய் கிடக்கு. கனெக்ட் ஆகுது. சொல்ல வரேன். இதுக்கு எனக்கு சம்மதம் இன்னொன்னு இல்ல சத்தம் முன்னாடி கேக்குதா பின்னாடி கேக்குதா? அங்கிட்டு கேக்குறது அங்கிட்டு போகும் அவுட் கோயிங் போகுங்க. இன்கம் வரும் அவங்க அவுட் கோயிங் போகும். சரி அன்னைக்கெல்லாம் லேடிஸ் பொழுது ஒண்ணு என்ன வச்சுக்க உட்காந்து பேனு பாச்சுங்க. இப்போ பொழுது ஒண்ணா போன் பாக்கு. ஆமா அந்த காலத்துல நீங்க என்ன நினைச்சீங்க? குனிஞ்சத்துல நிமிராம பொண்ணு வேணும் கேட்டாங்களா இல்லையா? இன்னைக்குள்ள பெண்கள் நாங்களும் குனிஞ்சத்துல நிமிராம தான் இருக்கோம். எப்படி போன் பார்த்துட்டு இருக்கோம். குனிஞ்சத்துல நிமிராம இருக்கோம் பெண்கள் தான். இருப்பா இதுல என்ன நகைச்சுவைன்னு எனக்கு பண்ணி கேட்டாங்களா இல்லையா? தட்ட வந்ததை நிறுத்தி விட்டியாப்பா. பாருங்க அவன் வந்து ஒரு மனிதாய் மூலம் உள்ளாள். இந்த பரிதாபமா பார்த்தா கைதறத இந்த அப்படி பாக்கு. என்ன செய்வான் பாவா? அவனும் மனுஷன் தானங்க. சரி அன்னைக்கு காதல் எப்படி இருந்துச்சு? காதல் வாதவாதன் பிள்ளை குட்டியை பெத்து போடுவீங்க. இன்னைக்கு எங்க பசங்க கவிதை எழுதுறாங்க. தட் மீன்ஸ் கவிதை கவிதை கழுத இன்னைக்கு ஒருத்த கவிதை எழுதிட்டானா? ஆனா அப்பா நம்ம 16 வருஷமா பேசுறப்ப எனக்கு இந்த புத்தி இல்லப்பா. அது பாரு இன்னைக்கு ஒரு எழுதுறான். பாக்கு என்ன இங்க இந்த கையில் இங்க எழுதிருக்காங்க.
காதலியே. பாருங்க இருக்கு. முன்னாள் காதலியே. என்ன சார்? அவ எழுதுறதுக்கு நான் சொல்றேன். முன்னாள் காதலி. அப்ப எழுதுற நீ தான் எழுதிருக்க. முன்னாள் காதலி, உன் குழந்தைக்கு என் பெயரை வைக்க பிரியப்படாதே. கணவனும் காத்திருப்பான் இன்னொருத்தியின் பெயரோடு. அனைவரும் நலமா? நலம் நலமறிய ஆவல். அன்னைக்கு எழுதுனே. எப்படி? எல்லா நாளும் என்னுடனே இருப்பா என்று சொன்னாயே, என் கல்யாணத்துக்கு என்னடிக்கு எங்கடி போன எருவடிச்சிருக்கீங்க? அன்னைக்கு இருக்கலையா? அன்னைக்கு இருக்கும், அதான முக்கியம். சரி, ஓகே. இதெல்லாம் கவிதை சார். அந்த காலத்துல வெளிய டீசன்சினா உங்களுக்கு என்னன்னு தெரியுமா? டீசன்சி? மூக்கு ஒடுகிட்டு தலையில விளக்கெண்ணெய் தேய்ச்சிக்கிட்டு ஈன்னு இருப்பீங்க. உனக்கு காமெடி கொஞ்சம் இருக்குமா? பரவாயில்ல. ஏதோ ஈன்னு வர பெர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஆனா நாங்க எப்படி இருக்கோம்? எப்படி இருக்கீங்க? இந்த ஹேரை பாருங்க சார். தனியா வந்தாங்க. இது ஒரிஜினல் ஹேர். ஹேர்ல எனக்கு எவ்வளவு இருக்குது கல்ஸ்? எவ்வளவு இருக்கு? எப்படி எனக்கு எவ்வளவு இருக்கு? ஹேர் ஸ்ட்ரைட்னிங் இருக்கு. ஹேர் கிளிப்பிங் இருக்குது. ஹேர் கர்லிங் இருக்குது. இத்தனை ஹேர் இது இருக்குது. உங்களுக்கு இருக்குதா ஏதாவது? இவ்வளவு இருக்கு. முடி இருக்கா? ஹேர் இருக்கா? முதல்ல அத சொல்லு. என்ன அம்மா உதாரணத்துக்கு நீயே எடுத்துக்கமா. உன் பேர் நம்ம கல்பனா தானம்மா? கல்பனா. ஆமா. என்ன சொல்றேன்? அன்னைக்குலாம் தாலி கட்டினா கல்யாணம். ஆமா. இன்னைக்கு முடி கொட்டினா தான் கல்யாணம். எத்தனை பேருக்கு எப்படி? ஆனா பரவாயில்லப்பா. ஆனா இது ஒரு ரொம்ப வைராக்கியத்திலாம் கை தட்டுறாங்க. இதுக்கெல்லாம் நம்ம நேரம் இப்படி ஆயிடுச்சா? ஒவ்வொரு கை தட்ட எனக்கு வைராக்கியம் தெரியுது. உண்மையிலேங்க அன்னைக்கெல்லாம் உங்களுக்கு தெரியாது, ஒரு 40 வருஷம் முன்னாடி சொல்றேன். பொண்ணு கட்டு போனா, சரி பொண்ணு கட்டு வந்திருக்கு, 2வது பொண்ணுவா, காங்க என் காலை அவுத்து விட்றா அப்படின்னு ஓடி போயிடுவாங்க. காலை கொம்ப பிடிச்சி நிறுத்தணும். என்னன்னு அர்த்தம்னா, காலை அடக்கினாத்தே நீ பொண்டாட்டி அடக்க முடியும். சரி, என்ன சொல்ல வரீங்க? யாரும் காலையில அடக்கிட்டே இருக்கணும் கம்பளி வச்சிருக்கீங்க. அதே போல இளவட்ட கல்ல தூக்கி அப்படியே கொண்டு வந்து அழகாக தலைக்கு மேல போடணும். போட்டா அழகான பொண்ணு. நெஞ்சு வரைக்கும் தூக்கிட்டா கொஞ்சம் சுமாரா இந்த பிள்ளை மாதிரி இவ்வளவு தூக்கணும். இவ்வளவு எங்குமா தூக்குறீங்க? கல்ல அப்படி சொல்லு. கல்ல இங்க வரைக்கும் தூக்கிட்டா ஏதோ கல்பனா மாதிரி விட வச்சுக்கல. சரி, என்ன சொல்றீங்க? இப்ப இளவட்ட கல்ல தூக்குனான்னு சொல்றீங்க. இன்னைக்கு எங்க பசங்க எல்லாம் இளவட்ட கல்ல தூக்க மாட்டான். ஏன் தெரியுமா? எதுக்கு தேவலாம் டைம் பேசிக்கிட்டு டைரக்டா பொண்ணையே தூக்கிடலாம் அப்படின்ட்டு பொண்ணையே தூக்கிடுவாங்க எங்க பசங்க. இதெல்லாம் என்ன டிஜே, என்ன பாட்டுனே தெரியலையே. சரி, ஓகே. அன்னைக்குலாம் வாட்ச பார்த்து எந்திச்சிங்க. இன்னைக்கு நாங்க வாட்ஸ்அப் பார்த்து எந்திக்கிறோம். ஒத்துக்கிறோம். ஆமா. ஆனா நாங்க பூரா எவ்வளவு பிரயோசனமான விஷயத்த தகவல் போடுறோம் வாட்ஸ்அப்ல. ஒரு காலத்துல எப்படிங்க, கல்யாண வீட்டுல வந்து முன்னாடி பத்திரிக்கை அடிச்சு உறவினர் வீட்டுல போய் மாமா குடும்பத்தோட வந்துடணும் அப்படி தாம்பாளத்தட்டுல தேங்காய் வாழைப்பழம் வச்சு ஸ்வீட் வச்சு பத்திரிக்கை வச்சு மாமா கோச்சிக்குருவான், ஒரு வாரத்துக்கு முன்னாடி வரணும். இதான் நாகரிகம். ஆமா. இன்னைக்கு என்ன செய்யறான்? பத்திரிக்கை எடுக்கிறான், போன் எடுக்கிறான், போட்டோ சரி குப்புறக்கு போட்டு மறுபடியும் அதான் செல்ஃபி போட்டோ எடுக்கிறாமா. சவுண்டுமா ஏமா, ஒரு நான் டெக்னாலஜியா ஒரு காமெடி சொன்னா ரசி, அது என்ன உசுக்கு, இது என்ன புசுக்கு, அப்படியா கிராஸ் பண்ண ஒரு அர்த்தத்தோட கிராஸ் ஓகே ஓகே சுச்சுக்கு எடுத்து இந்த நான் தற்சமயம் வர முடியாதால் இந்த பத்திரிகை நேரடியாக உங்க குடும்பத்தில் கொடுத்ததா நினைத்து கொண்டு உங்க குடும்பமே எங்களை வாழ்த்தும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளி இப்படிக்கு மயிலாடுதுறை மாறி போச்சு. அப்ப நீங்களும் மொய்ய 500 ரூபாய் நோட்டை அதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இருங்க, பெரிய விஞ்ஞானி மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பார். நானே யாரும் கிராஸ் பண்ணிடக்கூடாது வேகமா போய்கிட்டு இருக்கேன். வேகமா போய் அவர் பின்னாடி அதான் அப்படி வர்றாரு. பாம்பின் கால் பாம்பரி, இவங்க என்ன பாடுவாரான்னு தெரியும். அவங்க வருவாங்க கிராஸ் பண்ணாங்க வந்துக்கிற கூடாதா? ஸ்கிரிப்ட் பேசிட்டு வரும்போதே நம்ம சொல்லி இருக்காங்க. சரி, இந்த மொய் மேட்டர் முடிஞ்சது. அதெல்லாம் தூக்கி போட்டாச்சு ஓரத்துல. அன்னைக்கு நீங்க மாட்டு வண்டியில எப்படி வந்தீங்க? மாட்டு வண்டியில டக்கடி டக்கடி டக்கடின்னு வந்தீங்க. இன்னைக்கு நாங்க மாடர்னா இருக்கோம். என்ன தப்பு? ஒரு சிந்திக்க வேண்டிய விஷயம். மாட்டு வண்டியில வந்தேன் கிராமத்துக்காரன் சொல்லாங்க. மாட்டு வண்டியில வரந்தட்டிக்கு எங்கேயாவது விபத்து நடந்துச்சு? மாட்டு வண்டியில் சென்று ஒரு 15 பேர் பலி எங்கேயாவது பாத்துருக்கீங்களா? வாகனம் சர்ரு புர்ருன்னு போய் அம்மா உண்மையிலங்க அப்படி இருக்குல்ல. சரி, சாப்பாடு எப்படி இருந்துச்சு? அன்னைக்குலாம் ஒரு டேஸ்டான ஃபுட் உங்களுக்கு இருந்துச்சா? இன்னைக்கு நாங்க ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிடுறோங்க. அது வேஸ்ட் ஃபுட்டாவுல முடியுது. கூல் குடிச்சு நம்மளுக்கு கூலா இருந்தா. கூல் குடிச்சிட்டு கூலா இருந்தீங்களா? கம்ப சாப்பிட்டு தெம்பா இருந்தா. இன்னைக்கு பீஸா சாப்பிட்டு பீஸா போறீங்க. பர்கரை சாப்பிட்டு பரதேசி சிரிக்கணும் சிரிங்க. அதுக்காக வந்து எனக்கு என் முகத்துக்காக சிரிக்காங்க. நான் திருமணம் ஒருத்தர் இப்படி இருந்தா அது வரைக்கும் கோவமா ஒண்ணு வேணா சார். கூழ் களி சாப்பிட்டவ ஜல்லிக்கட்டு காலையை பிடிச்சி நிறுத்தினான். சரி சரியா? ஓகே. இன்னைக்கு 400 முறைக்கு பூரி சாப்பிட்டு குச்சு
என்ன கோழி குஞ்சு இப்படி போகுது ஒரு கோழி குஞ்சு பிடிக்கும்ல சார் ஏங்க மெரினா பீச்சில் பாருங்க காலைல 5:30 மணிக்கு அரை மணி நேரமா போறேன் அந்த இடத்துல போறேன் வாடா இருடா வகுறு இழுத்து வரணும்ல என்ன கிளம்பிட்ட கிளம்பிடும் போலியா யார் சொன்ன டாக்டர் அவரும் பின்னாடி தான் வர நான் தான் சொன்னேன் அப்படி இப்படியே ஆமா சரி நடக்கிறிய 4 வருஷமா நடக்கிறேன் 400 வெயிட் கூட குறையல 400 கிராம் கூட எதனால என்ன சரி வேர்க்க நல்லா வேகமா நடந்தா குறையும் ஓகே 2 ஸ்டெப் போறேன் 4 உளுந்த விட கொன்னேன் சாப்பிட்டா எப்படி குறையும் ஹலோ அந்த காலத்துல நீங்க வெத்தலைய போட்டு எப்படி ஏமா வராட்டி விடுமா சும்மா போட்டு இப்படி எவனா வெத்தல இப்படி பூரா வெளியே போய் விழுந்துரும் இப்படிதான் சப்பி சாப்பிட்டுட்டு இருப்பீங்க என்னுடைய மான மாதிரியே எல்லாம் போய்கிட்டு இருக்கே அன்னைக்கு வெத்தலை ஏற்கனவே நான் சொன்னது நல்லா இல்லமான்றேன் உடனே விளக்கம் சப்பி சாப்பிட்டுக்கிட்டு அவமானத்தின் உச்சக்கட்டம் அன்னைக்கு வெத்தலைய போட்டு சாப்பிட்டுட்டு இருந்தீங்க ஆனா இன்னைக்கு பாருங்க லிப்ஸ்டிக் பாத்தியா எப்படி வாய் செவந்திருக்கு பாருங்க இந்த பிள்ளை லிப்ஸ்டிக் போட்டுட்டு என்கிட்ட 1 மணி நேரமா பேசல சார் நோ லிப்ஸ்டிக்ல வாட்டர் ப்ரூஃப் ஃபுட் ப்ரூஃப் எல்லாமே வந்து பேசுமா நீ பேசுறதுக்கு வேற என்ன நாம இருக்கு எழுதி பேனா எடுத்துக்க அது சாப்பிடுறது கூட அப்படி என்ன பண்ணுங்க லிப்ஸ்டிக் போட்டு அழிஞ்சிட கூடாதுன்ட்டு ஸ்பூன் எடுத்து சிம்பிள் அது படாம தான் போடுது சரி ஹியூமர் கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்கு டக் பண்ணி ஸ்டாப் பண்ணு பொதுவா பெண்களுக்கு பொன் நகையோட புன்னகை தான் அழகுன்னு சொல்லுவோம் உடனே சிரிக்கக்கூடாது சொல்லிட்டாரு அப்போ தான் அழகாக இருக்குன்னு சொல்லி பொதுவாக பெண்களுக்கு இந்த கொரோனா காலத்தில் நிறைய டென்ஷனோடே இருந்தோம் நிறைய பேர் இம்யூனிட்டி பவர் கூட்டுறதுக்காக நெல்லிக்காய் ஜூஸ் சாப்பிட்றது லெமன் ஜூஸ் சாப்பிட்றது அதே மாதிரி நல்லா வாய் விட்டு சிரிக்கிறதுமே இம்யூனிட்டி பவருக்கான முக்கியமான விஷயம்ன்றது யாருக்கும் ரொம்ப பேருக்கு தெரிய மாட்டேங்குது ஆமாம் ஒருத்தன் சிரிக்காமல் இருக்கான்னா அவன்கிட்ட நோய் இருக்குன்னு அர்த்தம் நல்லா கவனிங்க சிரிக்கிறாளி முறைச்சு பார்க்குறான்னா நோய் முத்தி பார்த்தீங்களா அந்த பிள்ளைக்கு பாவம் முத்திருச்சு ஏன்னா எட்டி பார்க்குது சும்மா ரெடி அதுக்கு வீட்டில் இருந்துருக்கலாம்ல அது மாதிரி இந்த கொரோனா காலத்தில் நிறையா சம்பவம் நகைச்சுவை நடக்கும் மாஸ்க் போட்டு வண்டி ஓட்டியா மாஸ்க் போட்டு வெளியே வா ஒருத்தர் மாஸ்க் போட்டு வந்தேன் அப்படி இருந்து போலீஸ் பிடிச்சிச்சு மாஸ்க் மட்டும் போட்டுட்டு வந்தேன் பார்த்தீங்களா நான் ஜோக்கு பங்குனி மாதம் சொன்னேன் மார்கழி மாதம் சிரிக்கிறேன் உங்களை மாதிரி ஆளை வச்சுக்கிட்டு காமெடி சொன்னால் எப்படி இருக்கும் ஆச்சரியமாக இருக்கும் சில இடங்கள் அதே போல் ஒரு கல்யாணத்துக்கு எத்தனை பேர் அளவுடு கொரோனா காலத்தில் 40 பேர் போகலாம் ஒரு கல்யாணத்துக்கு சட்டரை தூக்கிட்டு வாங்க 25 35 39 40 சட்டரை மூடிட்டேன் மாப்பிள்ளை வெளியே நின்றுக்கிட்டு இருக்கேன் எல்லாருக்கும் இடம் கொடுத்தா மாப்பிள்ளைக்கு இடம் இல்லை சன்ன வழியா பார்க்குறேன் பொண்ணு நான் தாலி கட்ட வேண்டியராப்பு அதே போல் மேடைக்கு போனாலும் எல்லாரும் மாஸ்க் போட்டு தான் நிற்கிறான் கெட்டி மேலே நல்ல நேரம் முடியாது இப்போ தாலியை கட்டுங்க தாலி எடுத்து மாப்பிள்ளை திரும்புகிறேன் எல்லாம் மாஸ்க் மாமியார்கள் கட்டிட்டு இப்போ 4 மாதம் மாமியார் கிடையாது அந்த சம்பவம் நடந்தது மகேஸ்வர் மட்டும் தனியாக சிரிக்குது ஏன்னா அது பேசும்போது நான் சிரிக்கணும் அதுக்காக இப்படி எங்களுக்குள்ள ஒரு கிவ் அண்ட் டேக் பாலிசி வேற ஒன்றும் கிடையாது அதே போல் இந்த கொரோனாவிலேயே நிறையா சம்பவம் நடந்துகிட்டே இருக்கும் கொரோனாவும் மனைவி ஒன்றுன்னு வாங்கி ஏன் கொரோனா வந்தோடனே எப்படி நம்மளை தனிமைப்படுத்திக்கிறோமோ மனைவி வந்தோடனே நம்மளை தனிமைப்படுத்திட்டு எப்படி அண்ணங்கிட்ட இருந்து அப்பாட்ட இருந்து அம்மாட்ட இருந்து நம்மளை தனிமைப்படுத்தி இந்த கைதட்டலுமே செபாஸ்டியன் ஆரம்பிச்சார் நீங்க தட்டினீங்க இது நம்ம ஊர்ல உள்ள மிகப்பெரிய தொற்று நோய் அவர் எதேச்சியா கையில் இருக்க தூசியை திட்டிப்பார் முக்கியமான பாயிண்ட் பூரா திட்டிப்பாங்க இது எங்க பார்க்கலாம்னா கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்லேயே பாருங்களேன் பூந்தமல்லிக்கு போற பஸ் கும்முன்னு ஓட்டி போய் 350 பேர் தள்ளி டிரைவர்லாம் தள்ளிவிட்டு உட்காந்துருப்பாங்க கண்டக்டர் அப்பா இதே ஊருக்கு போகிற அந்த பூந்தமல்லி சும்மா இருக்கல அப்படியே 350 பேர் இறங்கி அதுலேயே உட்காந்துருப்பாங்க இது சும்மா இந்த மாதிரி ஒரு ஆள் ஆரம்பிக்கணும் பிரகாஷ் சொல்கிறேன் இன்னொன்று ஒரு ஜோக் எப்படி முடியும்னு தெரியாப்போ தான் நல்ல ஹியூமராக இருக்கும் நைட்டு 1:30 மணி இருக்கும் வீட்டுக்குள்ளே போகிறான் ஒரு திருடன் கத்தியோட பெட்டில் எழுப்பி வீட்டு ஓனரை மரியாதை பீரோ சாவியை கொடு அவன் சப்பு நிறுக்கிருக்கான் நீ முதல்ல பீரோ வாங்கி கொடு எங்கள் வீட்டில் பீரோவே இல்லைடா அது வரைக்கும் இதை உங்களுக்கு ஏற்ற மாதிரி சொல்லலாம் நீங்கள் யங்ஸ்டர் பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட விஷயம் என்னென்னா அவன் ஒரு காதல் கவிதை எழுதுவான் அவன் சோகமாக எழுதுவான் கேட்குறது நம்மளுக்கு அவ்வளோ சிரிப்பாக இருக்கும் பார்த்துருக்கீங்களா கண்மூடி படுத்தேன் கனவோடு வந்தாள் கண் திறந்து பார்த்தேன் கணவனோடு வந்தால் அதிர்ச்சி ஆயிடுச்சு பார்த்தியா நீங்கள் கைதட்டுன்றக்கா எப்படியெல்லாம் நாங்கள் சொல்ல வேண்டியிருப்பாரு அதில் இன்னொருத்தர் எழுதுறான் நான் உன் புருஷனா வரட்டா இல்லை உன் புருஷன் போன பின்னாடி வரட்டா அடிச்சுட்டாங்க ஒரு விவஸ்தை வேணாம ஏதாவது எழுதுன்னு சொல்லி அதுலையும் பாருங்க அவளுக்கு நான் ரோசா கொடுத்தேன் மல்லிகை கொடுத்தேன் கனகாம்பரம் கொடுத்தேன் சூரியகாந்தி பூ கொடுத்தேன் இத்தனை பூ கொடுத்தேன்
பதிலுக்கு அவள் ஒரே ஒரு பூ கொடுத்தாள். ஆப்பு. சரி, இது கொஞ்சம் சுமாரான ஜோக்கு தான். ஸ்டாண்டப் காமெடியில் நாங்கள் என்ன ஒரு பெரிய இந்த திருட்டு வேலை பார்ப்போம்னா, ஒரு நல்ல ஜோக்கு நாளை போட்டு இடையில ஒன்று சொருவோம். கடைசியில் அதைத்தான் மெயினாக சிலர் ரசிப்பாங்க. இந்த மாதிரி இன்னொரு எழுதுறாங்க கவிதை. அவள் அழகா இருந்ததால் காதலில் விழுந்தேன், அவங்க அப்பா போலீஸ் என்றதும் காலில் விழுந்தேன். தப்பிக்கிறது வழியை பாரு. இன்னொரு எழுதினாங்க, அதான் ரொம்ப ஹைலைட். நான் இறந்ததற்கு அவள் மௌனஞ்சல் செலுத்தினாள். அட மானங்கட்ட சிரிக்கி, நான் இறந்ததே உன் மௌனத்தால் தானே. இந்த இடத்துல எதிர்பார்த்தேன். ஆனா உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு மனுஷன் பேச ரொம்ப கஷ்டம்யா. எங்க எதிர்பார்க்கணும் அங்க சொரிஞ்சுக்கிட்டு இருக்குது. தேவையான இடத்துல சிரிக்கிறேன். நான் என்ன செய்ய, என் நிலைமையை வச்சு பாரு. ஆனா நம்ம அனாதியா ஒரு மனுஷன் பாவம். அவர் எதுக்கு எழுதிட்டாரா, போன சுடில் ஒருத்தர் ஒரு ஜோக்கு சொன்ன பாருங்க, அது இப்பதான் சிரிக்கிறேன். அப்ப இந்த ஜோக்குக்கு என்னைக்கு சிரிப்பான்னு யாருக்கும் தெரியாது. அதுக்குள்ளே நான் விழுப்புரம் தாண்டி போய்கிட்டு இருப்பேன். பழைய காலம் ரொம்ப நிதானமான வாழ்க்கை. இன்னைக்கு நம்மளுக்கு ரொம்ப பரபரப்பு கூடிடுச்சு. அதனால சிரிக்கிற விஷயம் ரொம்ப அவசியம். நம்ம நிகழ்ச்சியில் ஏன் வெற்றி ஆகுது, நிறைய பேர் பார்க்குறாங்க அப்படின்னா, மக்கள் பிக்கல் பிடுங்கல்ல இருக்க இருக்க நகைச்சுவை தேடி தேடி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? அதான் உண்மை. அதனால் இந்த மாதிரி நிகழ்ச்சி மூலம் உங்களை ரசிக்க வைக்கணும், சிரிக்க வைக்கணும். ஏன்னா சயின்ஸ்லேயே சொல்கிறாங்க, மனசு விட்டு உண்மையாக 3 நிமிஷம் சிரிச்சிங்கன்னா 7 ஆப்பிள் பழம் சாப்பிட்டுக்கு சமம். யார் சிரிச்சது? இதெல்லாம் மைனஸ் ஆரஞ்சு பழம் சாப்பிட்ட கூட சேர்த்து. நான் சொல்கிறது உண்மையாக சிரிக்கிறது. அதே போல் 5 நிமிஷம் சிரிக்கிறவங்க 7 கிலோமீட்டர் வாக்கிங் போன சமம். இந்த பிள்ளை யோசிக்குது, அப்படியா அப்படின்னு சொல்லி காலையில் திண்ணையில் உட்காந்து கக்கன்னு சிரிச்சுட்டு உள்ளே உட்காந்துடக்கூடாது. 7 கிலோமீட்டர் அது வேறு, இது வேறு. ஆனால் ஆரோக்கியத்திற்கு மிகப்பெரிய அடித்தளம் நல்லா மனசு விட்டு கஞ்சத்தனம் இல்லாமல் சிரிக்கணும். இந்த மாதிரி நிகழ்ச்சியை பார்த்து ரசிக்கணும். அதுக்கு தான் அந்த வாழ்க்கை.